தற்போதைய அண்மை செய்தி. சென்னை சைதாப்பேட்டை மற்றும் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய விவகாரத்தில் தலைமை ஆசிரியருக்கு உத்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தற்போது இந்த அரசு சென்னை சைதாப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடத்தப்பட்ட இந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி சர்ச்சையாக இருக்கின்றது. இந்த நிலையில் இவர்களுக்கு எவ்வாறு இது போன்ற மூட நம்பிக்கை சார்ந்த கருத்துக்களை பேசக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர்களை பள்ளியில் அனுமதித்தார்கள் என்கின்ற அந்த கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் 2 பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் தற்போது விளக்கம் கேட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மாஸ் உத்தரவிட்டிருக்கின்றார். குறிப்பாக யார் நிகழ்ச்சிக்கு யோசனை அளித்தது, இது போன்ற நிகழ்ச்சிகளை எவ்வாறு நடத்தினீர்கள், இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினால் சர்ச்சையாகும் என்கின்றது உங்களுக்கு தெரியாதா போன்ற அந்த விவரங்களுடன் விளக்கம் அளிக்க தற்பொழுது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் 2 தலைமை ஆசிரியர்களுக்கும் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கின்றார். இன்று மாலைக்குள் தலைமை ஆசிரியர்கள் இந்த விளக்கத்திற்கு அவர்கள் உரிய பதிலை அளிக்க வேண்டும். தலைமை ஆசிரியர்களுடைய பதிலை பொறுத்து அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் தற்போது பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்திருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சி நடத்திய தொடர்பாக இன்று மாலைக்குள் 2 சைதாப்பேட்டை தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் மற்றும் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி ஆகியோர் விளக்கம் அளிக்க வேண்டும். விளக்கத்தை பொறுத்து அடுத்த கட்டமாக அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதும் தற்போதைய தகவலாக உள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கீதன்.